இன்று தமிழ்நாடு காவல்துறை இயக்குனர் அவர்களை நேரில் சந்தித்தேன். யூடியூபர் ஷவுக்கு சங்கர் மீது தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் குறித்தும் அரசு உயர் அதிகாரிகள் குறித்தும் அரசு பெண் ஊழியர்கள் குறித்தும் தொடர்ச்சியாக அவதூற பரப்பி இழிவு செஞ்சுட்டு வராரு. இது சம்பந்தமாக அவர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி இன்னைக்கு புகார் கொடுத்துருக்குறோம். அந்த புகாருக்கு உரிய கடுமையான நடவடிக்கை எடுக்கிறேன்னு காவல்துறை இயக்குனர் அவர்களே சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே இந்த யூடியூபர் ஷவுக்கு சங்கர் நீதிமன்ற பெண் ஊழியர்கள் குறித்தும் காவல்துறை பெண் காவலர்கள் குறித்தும் நேர்மையாக ஆனஸ்டாக இருக்கக்கூடிய காவல்துறையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் குறித்து எந்த ஒரு அடிப்படை ஆதாரமற்ற ஒரு அவதூறையும் இழிவையும் செஞ்சுட்டு வந்தார். அது சம்பந்தமாக புகார்கள் கொடுக்கப்பட்டு அந்த புகாருக்கு கைது செய்யப்பட்டு சிறையில் குண்டர் சட்டத்திலிருந்து கழுத்திங்கிட்டு வெளியே வந்திருக்கிறாரு. மீண்டும் சிறையில் இன்னைக்கு கண்டிஷன் பெயில தான் இன்னைக்கு வெளியே வந்திருக்கிறாரு. வெளியே வந்தோம் திருந்தாமல் தொடர்ச்சியாக இன்னைக்கு அந்த முடக்கின அந்த அவருடைய யூடியூப் சேனலை மீண்டும் அவர் ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பித்து தொடர்ச்சியாக விமர்சனங்களை அவதூறுகளை பரப்பிட்டு இருக்காரு. நான் ஒரு விஷயம் ஷவுக்கு சங்கர் கேள்வியை கேட்குறேன். நான் அதாவது ஒரு தகப்பன் இல்லாமல் ஒரு தாய் இல்லாமல் கை கால் இழந்து உடல்நல குறைவால் ஒரு அக்காவை பார்த்துக்கிட்டு அந்த குடும்பத்துக்கு ஆண் போல வாடுகின்ற நடிகை விஜயலட்சுமி மீது கொஞ்சம் கூட தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு இருக்கக்கூடிய கருணை, தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கக்கூடிய அவங்க மேலே இருக்கக்கூடிய பரிதாபம், கொஞ்சம் கூட ஒரு ஊடகவியாளர்ன்ற போர்வையில் பத்திரிகையாளர்ன்ற போர்வையில் கொஞ்சம் கூட மனசில் ஈவு இறக்கம் இல்லாமல் ஒரு வதந்தியை ஒரு அவதூறை பரப்பியிருக்கிற நீ நல்ல ஒரு மனுஷ ஜென்மமா இல்லை மிருகமான்றதுனே தெரியல. நீ சரியான ஆம்பளை தானே. நீ ஒரு பெண்ணு உண்மையா ஒருவரால், அதாவது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானால பாலியல் ரீதியான வன்புணர்ச்சி தாக்குதலுக்கு உள்ளாகி உண்மையாக பாதிக்கப்பட்டு அந்த பாதிக்கப்பட்ட விஷயத்தை நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லி தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக போராடி வந்த ஒரு பெண்ணு, அந்த பெண்ணுக்காக உறுதுணையாக ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறேன், உறுதுணையாக இருக்கிற நானும் ஒரு பெண்ணு, கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாமல் மனசாட்சியே இல்லாமல் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அவருடைய சவுக்கு மீடியா நெட்வொர்க்குன்ற அவருடைய ஒரு யூடியூப் சேனலில் எங்களை பற்றி ஒரு அவதூறை பரப்பியிருக்கிறாரு. அந்த என்ன பேசியிருக்கிறாருன்னா, அதாவது நடிகை விஜயலட்சுமி அவர்களை பணத்துக்காக நாங்கள் வர வச்சு சீமான் அவர்கள் கொடுக்கக்கூடிய பணத்தில் நடிகை விஜயலட்சுமிக்கு 60%, எனக்கு 40% நாங்கள் பேசி வச்சுக்கின்னு இறங்கினா போல. அதனால் நடிகை விஜயலட்சுமி அவர் சீமான் கொடுத்த பணத்தை எடுத்துக்கிட்டு பெங்களூருக்கு போயிட்டாங்களாம். அதனால் நான் விஜயலட்சுமி கிட்ட கோச்சிக்கிட்டு வருத்தத்தில் இருக்கிறேன்னு ஒரு அடிப்படை ஆதாரமற்ற ஒரு விஷயத்தை ஒரு அவதூறை என் மேலே பரப்பி வச்சிருக்கிறேன். காவல்துறை இயக்குனர் அவர்கள் அதை நான் கொடுத்த புகார் இது வரைக்கும் நான் பார்த்த காவல்துறை இயக்குநர்களை யாரும் புகார் படித்ததே கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு தமிழ் படிக்க தெரியாத டிஜிபி தான் இங்கே நியமனம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கி ஒரு தமிழரை தமிழ்நாடு காவல்துறை இயக்குனராக இன்றைக்கி பண்ணியிருக்காங்க. அவர் நான் கொடுத்த அந்த 5 பேஜுமே ஒரு வார்த்தை விடாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் படித்தார். படிச்சுட்டு அதுக்கான சாராம்சம் என்னன்னு கேட்டாங்க. இது போல் எனக்கு மன உளைச்சல், நான் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கிறேன், என் மீது அவதூறு பரப்பியிருக்காரு. ஏற்கனவே அவதூறு பரப்புறதுக்காக தான் அவர் மீது குண்டர் சட்டம் போல் சிறையில் இருந்தார். இன்னைக்கு பிணையில் வெளியே இன்னைக்கு மீண்டும் அந்த அவதூறை பரப்புனா, அதனால அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்குன்னு சொன்னேன். கடுமையான நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. இல்லை, கமிஷனர் ஆஃபீஸில் எந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்கல. இப்போ ஷவுக்கு சங்கர் மீது ஏற்கனவே பெண்கள் குறித்து அவதூறாக பேசுறதுக்கு ஒரு புகார் கொடுத்தேன். அந்த புகாரில் ரெட்ஃபிக்ஸ் அந்த ஓனரை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சாங்க. ஷவுக்கு சங்கர் இப்போ என்ன அவதூறாக குறித்து பேசுனதுக்காக ஏன்னா ஏற்கனவே அவன் மீது நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்றதுக்காக அவன் கள்ளக்காதலி மேலே 10 கோடி ரூபாய் நிலம் வாங்கி வச்சான்றதுக்காக நான் புகார் ஐடி ஆஃபீஸில் கொடுத்தேன். கமிஷனர் ஆஃபீஸ் கொடுத்து அவனை தூக்கி நான் உள்ளே வச்சேன்ற ஒரே காழ்ப்புணர்ச்சி தான் அந்த ஆளுக்கு. வேறு எந்த காழ்ப்புணர்ச்சி அவன்லாம் தட்டி விட்டு போயிட்டே இருப்போம். நாங்கள் அவனை பற்றிலாம் பேசுறதுக்குன்னு ஒரு அரசியல் கட்சி தலைவராக எனக்கு விருப்பமே கிடையாது. ஆனால் இது போல் கலைகளெல்லாம் களையணும். இது போல் கலையெல்லாம் களை எடுத்தால் தான் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும்ன்றதுக்காக அவர் மேலே இன்றைக்கி நாங்கள் புகார் கொடுத்துருக்கோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.